மச்சான் இந்த ஸ்பாட் சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்டா, சரக்கடிக்க ஏத்த இடம். எங்கடா இவனுங்களை இன்னும் காணோம்? வருவானுங்க. அடப்பாவீங்களா, இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் வாங்க. என்ன எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். நைட்டு தானேன்னு சொன்னீங்க, அது என்ன இப்பயே எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்ப ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு தான் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. ஏய் அப்படிலாம் இல்லை, இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓ, இங்க இதெல்லாம் பண்றாங்களா? சரி, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன வேணும் உங்க 2 பேத்துக்கும்? ஒருவேளை அவங்களுக்கும் வேணுமானுவோ. வத வாங்க போற பேர. ஏய் சும்மாடி. உங்க 2 பேத்துக்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமா பேசணும். சரி சொல்லு. நாங்க எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்த பேசுறதுக்கு வந்தா 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றது தானே வந்திருக்கோம். அதானே. சரி, அதை விடுங்க. காவ்யாக்கும் விஸ்வாக்கும் எதுவும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு அவங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டையா? ஆமா, காவியா ரொம்ப ஃபீல் பண்றா. விஸ்வாவை அவ சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றாளாம். ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்றா. பொண்ணுங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புலாம் இருக்கும்ல, அது அந்த விஷயத்துக்குள்ள இன்னும் அவன் வரல போல. இதுல காவியா வேற அவ அழகாலாம் நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுக்கு அவன் நினைக்கிறா? எல்லாருமே அழகுதான். சொல்லி புரிய வச்சிருக்கோம், பட் நீங்க தான் விஸ்வா கிட்ட பேசணும், எங்களால பேச முடியாதுல்ல. அதுவும் இல்லாம அவ என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாச்சும் தப்பா? இல்ல அருணா, காவியா காவியா ஆத்தி அளவுக்கு அழகுல நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. ஏய், ஏன் இப்படிலாம் நினைக்கிறாவ? அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல விஸ்வா கிட்ட பேசி காவியா கிட்ட வந்து பேச சொல்லுங்க, புரியுதா? சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொதப்பி வைங்க, உங்க 2 பேத்துக்கும் இருக்கு. ஏய், என்ன ஏதோ ரெக்வஸ்டா கேக்குறீங்கன்னு பார்த்தா மிரட்டுறீங்க. ஆமா, மிரட்டுறோம் தெரியலையா? ஆர்டர் போட்டு போறோம், புரியுதா? பண்ணணும். சரிங்க மேடம், நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா? நாங்க பாத்துக்கிறோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இது வரைக்கும் பீர் எப்படி இருக்கும் நாங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அதுக்கு சும்மா ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ. என்னப்பா இப்பெல்லாம் பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க தெரியும்ல. பண்ணிட்டு போறாங்க, நீங்க கிளம்புங்க. நாங்கள் சீரியஸாக கேட்குறோம். ஓ அப்படியா? நாங்களும் சீரியஸா பேசட்டுமா? அருண், ஒரே ஒரு தடவை. இப்போ ஒன்ன சும்மா சொன்னோம். சரி, நீங்கள் விஸ்வாட்ட பேசுங்க. வர வர ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்கடா. விட்ரா, நம்ம கிட்ட பண்ண மாதிரி யார்ட்ட பண்ண போறாளுங்க. ஆமால. ஐயோ ஐயோ. டேய் எருமைங்களா, இப்படிதான் உட்காருவீங்களா? ஏன் நீ காலடு? முடியாது. அப்ப அப்படியே இது. ஏய் வாங்கடா, ஆரம்பிக்கலாம். இரு மாமா, கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமா? ஐயோ, கண்ணு கெட்டினதும் வாய் கெட்ட விட மாட்டானுங்க போலயே. இரு மாமா, புலம்பாத. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. விஸ்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்கிட்டயா? என்னடா? டேய் என்னடா ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? அது விஸ்வா தான் சொல்லணும். டேய் என்னடா சொல்றீங்க? உனக்கும் காவியாக்கும் என்னாச்சு? இன்னும் இல்லடா. ஏன்? பொய் சொல்லாத, நீயும் அவளும் சண்டை போட்டிருக்கீங்க, என்னாச்சு? அதுவா, என்ன சொல்றதுன்னு தெரியலடா. தெரியலனா என்னாச்சு அவளுக்கு? நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே பார்க்கல, இது வரைக்கும் நீ என்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்னு சொல்றாடா. ஆனா நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. டேய் விஸ்வா, நீ உண்மையாலுமே காவியா லவ் பண்றியா இல்லையா? டேய் ஆமாண்டா, இத்தனை வருஷமா என்ன ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானா, அவளை நான் மதிக்கணும்ல, அதனால எனக்கு அவளை பிடிச்சது. சரி, அந்த அன்பெல்லாம் கொஞ்சமாச்சும் வெளில காட்டுறியா இல்லையா? புரியல. டே லூசு, இப்போ நீ லவ் பண்ணினா அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே நீ பண்ண மாட்டியா? அப்புறம் ஏன் நீ காவியா விட்டு விலகியே இருக்க? என்னடா சொல்றீங்க? இங்க பாரு மச்சான், பொண்ணுங்க நம்ம கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பும் அரவணைப்பையும் மட்டும்தான் கேட்பாங்க. அதையே கொடுக்கலைன்னா என்னடா? நீ எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சு போடு, அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு தேவை பாசம். நம்ம கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் தான் அவங்களுக்கு வேணும். டேய் பேசாம 2 பேரும் இந்த கவுன்சிலிங் பண்றதுக்கு போயிடுறீங்களாடா? ஏன் மாமா? பின்ன என்ன, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்லா அட்வைஸ் பண்றீங்க, அதனால தான் சொன்னேன். மாமா, அந்த அளவுக்கு நாங்கள் பட்டிருக்கோம், எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாங்கள் சொல்றோம், அவ்வளோதான். ஆமாம் மாமா. விஸ்வா, நான் கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? சொல்லுடா. நீ இன்னமும் ஆத்தியை நினச்சிட்டு இருக்கியா? டேய் அப்படிலாம் இல்லை, சத்தியமா இல்லை.
நான் பண்றது பேரு லவ்வும் இல்லை, எனக்கு அவன் மேல வந்து அஃபெக்ஷனும் இல்லை. அது ஏதோ ஒரு இது, அதெல்லாம் கிடையாதுடா. இப்போ எனக்கு அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சொல்லப்போனா தங்கச்சி மாதிரி தான். அப்புறம் ஏன் அவங்க அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க. இப்போ ஆர்த்தியும் நிக்கியும் காவியா ரொம்ப புலம்புனாலாண்டா. அவ எப்படி சொல்றது, இது வரைக்கும் நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட காமிச்சிக்கலையாண்டா? டேய் நான் எது தப்பா சொல்லட்டுமா? இல்லடா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் மேலதான் தப்புன்னு புரியுது, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியலையேடா. இல்லைன்னா நீ காவியா கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசி உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்னன்னு தெரியல எங்களுக்குள்ள, எனக்கு தெரியலடா. சரி சரி, குழந்த மாதிரி அழகாத. டேய் அழாதடா. இல்லடா, ஆனா அவ இனிமே நீ என்கிட்ட பேசாத, நம்ம இப்படியே இருந்துக்கலாம், ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓ அப்படின்னா சரி, அவ நீ அவளை லவ் பண்றதா அவளை ஃபீல் பண்ண வை, அதுவே போதும். ஆமாண்டா, அவளை கேர் பண்ணிக்கோ, கொஞ்சமாச்சும் ரொமான்டிக்காக இரு அவகிட்ட, புரியுதா? ட்ரை பண்றேன்டா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். என்ன ட்ரை பண்ற புரியுதா? சரி மச்சான். டேய் என்னடா நீங்கள் ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம்னா இப்படி அவனை அழ வச்சிட்டீங்க. என்ன நாங்கள்? ஆமாம், அதெல்லாம் விஸ்வா இனிமேல் கரெக்டாக பண்ணிடுவான். ஆமாம் தானே விஸ்வா? ம் சரிடா, நல்லா இல்லை, உன் மூஞ்ச பாரு கேவலமாக இருக்கு. சரிடா, இந்த பார்ட்டி வேண்டாம். டேய் இல்ல நான் அழல. அப்பாடி, என்ன இப்போ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தாராளமா. ஒரு வழியா விஸ்வாக்கும் காவியாக்கும் பிரச்சனை முடிஞ்சிடலாம்டி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சேர்ந்துருவாங்க சரியா? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இல்லை நிக்கி, என்னால தானோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அப்படிலாம் இல்லடி ஆர்த்தி, ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு, வேற எதுவும் இல்லை. என்ன அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வெறும் 4 பேராக தான் இருந்தோம்ல, இப்போ பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம கூட, சந்தோஷமா இருக்கு. நம்மளை சுற்றி எப்பயும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம எப்பயும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும்டி, எந்த ஒரு சூழ்நிலையும் தெரியக்கூடாது. கண்டிப்பாக அப்படி ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீ நானும் ஒத்துமையாக இருந்து எல்லாரையும் ஒத்துமையாக இருக்க வச்சிடலாம். சரி. என்ன 2 பேரும் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க? ரேஷ்மா இங்க வா. சரி, போன காரியம் என்னாச்சு? என்ன சொல்ற? நடிக்காதீங்க, காவிய விஷயமா தான் பேச போயிருப்பீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்னாச்சு? என்ன ஆச்சு? நாங்க சொல்லியிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியல. அப்படியா? சரியா இங்கே நின்னுட்டீங்க? இந்த நைட் நேரத்துல இந்த கடல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, நல்லா அமைதியா இருக்குல்ல. ஆனா அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ அமைதியா இரு. சரி, உங்க 2 பேரால இந்த அளவுக்கு தான் முடியுமா? என்னடி சொல்ற? இந்த அளவுக்கு தான் நல்லது பண்ண முடியுமா, இல்ல இன்னும் பண்ணுவீங்களா? என்ன நல்லதா? நாங்க என்ன நல்லது பண்ணோம்? எப்படி உங்களால இப்படி நல்லவங்களா இருக்க முடியுது? யார் சொன்னா? நாங்களாம் கெட்டவங்க. போதும் அமைதியா இரு. நாம இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? 16 மெம்பர்ஸ் இருக்கோமா? நம்ம 16 மெம்பர்ஸ்குள்ள மட்டும்தான் நாங்கள் நல்லவங்க, மற்றவங்க கிட்ட கெட்டவங்க தான். அப்படி பார்த்தா எல்லாருமே கெட்டவங்க தான், பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தானே உண்மையாக இருப்பாங்க. நல்லா பேசுறீங்கடி. அப்படியா மேடம்? ஆமாம், எனக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா? ஆமாம் நிக்கி, உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு பீச்ல ஒருத்தன் நம்ம கிட்ட வம்பு பண்ணான்ல, அவன் வேற கடைசியா போக்கல உங்களை சும்மா விட மாட்டேன்னா, எனக்கு அதுவே சிந்தனையா இருக்கு. நாம இப்ப எங்க இருக்கோம்? நடுக்கடல்ல இருக்கோம், இங்க அப்படியே வந்துட போறானா அவன்? ஆமா, அதெல்லாம் வரமாட்டான் ரேஷ்மா, நீ ஃப்ரீயா விடு. எப்படி உங்களால என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்க முடியுது? நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தும் வாயை உடைக்க போறேன் பாரு. ஆல்ரெடி சொல்லியாச்சு பழசெல்லாம் பேசாதேன்னு. ஆமா, எனக்காக நிக்கிறீங்க, அப்ப நான் பேசதானே செய்வேன். உண்மையை சொல்லணும்னா பிரீத்தி இப்பெல்லாம் பண்ணவே இல்லை தெரியுமா. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஏன் என்னோட பிரச்சனையை சொல்லக்குள்ள கூட காதுலயே வாங்க மாட்டான். அவ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். ரேஷ்மா, உன்னோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட நீ இருக்கிறது வேஸ்ட். உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ இரு, அவங்க எப்பயும் உன்னை மதிப்போட தான் பார்ப்பாங்க, புரியுதா? நீ சொல்றது உண்மைதான்.
அதை நான் உங்ககிட்ட தான் நான் பார்த்தேன். சரி, உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? வருமே. அப்படியா? ஆமாண்டி, நீ தப்பு பண்ணினா பலார்னு ஒன்று விட்டு எதுக்கு அப்படி பண்றேன்னு கேட்போம். எங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கு, அப்படிதானே? ஆமா இருக்கு. சரி, வருஷம் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் நீங்க சரியா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டோம். நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதானே, கண்டிப்பா இருப்போம். ஏய் ரேஷ்மா, ஆமா சிவா தான் சொன்னான், நீ என்ன ரோட்ல வரல பார்த்து வர மாட்டியா? சொல்லிட்டானா? அது ஒன்றும் இல்லை, நமக்கு நடந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பிரீத்தியை பற்றி யோசிச்சுட்டா இல்லைனா? ஏ பிரீத்தி பிரீத்தின்ட்டு அவள் கூட உன்னை பற்றி நினைக்க மாட்டான். நீ ஏன் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்க? தூக்கி எடி ஃபஸ்ட்டு. கரெக்டாக சொன்னேன். ஹாய் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்னையும் உங்கள் சிஸ்டராக எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்பயும் கொடுங்க. அப்புறம் பவித்ரா சிஸ்டர், எப்சிபா கரெக்டாக சொல்லிட்டேனா? பொற்கொடி, அம்புஜம், எப்படி இருக்கீங்க? மகிஷாலி சிஸ்டர், என்ன இப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. பிளாக் ஏஞ்சல் சிஸ்டர், இனிமேல் உங்களை ஏஞ்சல் தான் சொல்லுவேன். ஏஞ்சல்னு சொன்னால் நீங்கள் தான், ஓகேவா? எல்லாரும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க. பாய். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சரி, தூக்கம் வர மாதிரி இருக்கு, போய் தூங்கலாமா? ஹே நிக்கி செல்லம், நிதிஷ், என்ன உங்கள் பேச்சே சரியில்லையே. என் பொட்டு குட்டியில் அங்கே வா. ஏய், எனக்கு தெரிஞ்சு தனியாக கூட்டு போய் பேசு, அதான் நல்லது. இங்கே வா. இன்னைக்கு தயவு செஞ்சு கூட்டு போ. என்னாச்சு நிதிஷ், என்ன பண்றீங்க? என் சாக்குட்டி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட்? என் பட்டு. ஆமா ஆத்தி, நீ இங்கே தானே இருக்க? ஆமா, நான் இங்க தான் இருக்கேன். என்னாச்சு? நான் நிக்கிய தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, ஆமா. நிக்கி, அவரு நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காரு, தயவு செஞ்சு கூட்டு போ. எங்கேயாச்சும் கூட்டு போய் நல்லா படுக்க வச்சுட்டு வா. நிதிஷ், அளவா தானே குடிக்க சொன்னோம். உங்களெல்லாம் என்ன நிதிஷ் பண்றது? திட்டாதடி செல்லம், வா. நிக்கி, நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட். கூட்டு போய் அண்ணாவை படுக்க வச்சுட்டு வா. வா நம்ம போலாம். எதுக்கு நீ சிரிக்கிற? அண்ணன் சம மூட்ல இருக்கான் போல. கண்டிப்பா நிக்கி, ஏதோ சம்பவம் இருக்கு. அப்படி வரியா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ, அருண் மட்டும் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடக்கூடாது. கடவுளே. ஏன் மேடம்? அட அமைதியாரி, அவன்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணானா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அன்னைக்கு ரம்யா விஷயத்துல ஐயோ வேணாம் வேணாம். ஆத்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆத்தி. அப்படியா? எனக்கு தான் பிடிச்சிருக்கு. இல்லை, எப்படி நீ என்ன அப்படியே எடுத்துக்கிட்ட? ஆரம்பிச்சிட்டியா? வா, அங்கே பேர் கடல் பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு, அதை ரசிப்போமா? வா. நிக்கி எங்க கூட்டு போறான்? வாங்க, தெரியும். என் செல்லம், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? தெரியும் தெரியும், வாங்க. இந்த வேர்ல்ட்ல நிக்கி தான் பெஸ்ட். நான் பெஸ்ட்டு? ஆமாம் ஆமாம், நான் பெஸ்ட்டு தான். வாங்க வந்து படுங்க. நீ என் கூடவே இருப்பதானே? ஆமாம், நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். உங்களை விட்டு எங்கே போக போகிறேன்? என்னடி தங்கம்? நிதிஷ், நீங்கள் சரியில்லை. ஃபர்ஸ்ட்டு இறக்கி விடுங்க. விட்டுறேன். நிதிஷ், என்னடி? என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு எந்திரிங்க. முடியாது. நிதிஷ், நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. அப்படியா? எத்தனை நாள் தான் நானும் அமைதியாக இருக்கிறது? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்ன? ஐயோ, தயவு செஞ்சு ஆள விடுங்க ப்ளீஸ். முடியாது, எனக்கு நிக்கி நீ வேணும். என்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நிக்கி ப்ளீஸ் டி. வேணாம் 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 வேணாம். எனக்கு வேணும். என்ன பார்த்துனா இடிச்சிட போற? அதெல்லாம் இடிக்க மாட்டேன். சரிவா, டக்குன்னு அந்த போட்டுக்கு போகலாம். அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. டே பயந்து சாவாதடா, நான் இருக்கல, வா. சரி சரி போ நீ. சரிவா, இங்கே நின்னா யாராச்சும் பார்த்துருவாங்க, போய் டக்குன்னு தூக்கிட்டு வந்துடலாம். என்னண்ணா எங்கன்னா போய் தேடுறது? சைலண்டா வா. நல்ல பெரிய ஆளுங்க தான் போலண்ணே, நல்ல போட்டா தான் புக் பண்ணியிருக்கானுங்க. பின்ன டிகே கம்பெனியோட சிஇஓனா சும்மாவாடா? அது மட்டும் இல்லை, இவனுங்கெல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. நல்ல பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ, இப்படியே உட்காந்து விடிய விடிய கதை பேசலாமா? லூஸு, போ ஃபர்ஸ்ட் சீக்கிரம். என்ன பாத்தியா சரக்கு? மூடிக்கிட்டு போடா. அண்ணா என்ன ரொம்ப திட்டுற. ஏய், நம்ம இப்ப எந்த போட்ல இருக்கோம்னு மறந்துட்டியாடா? இந்த இடத்துல அமைதியே இருக்கவே மாட்டேற நீ. உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? சரி சரி வா, இந்த பக்கம் யாரும் இல்ல,
அந்த பக்கமா போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டூருக்கு வந்திருக்கோம்ல, நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடி. நிறைய மாற்றம் இப்பவே தெரியுது நமக்குள்ள. அண்ணா அண்ணா அமைதியாடுறா. இங்கதான் 2 பேர் இருக்காளுங்க. பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? இல்லைண்ணா, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இங்க பாரு, ஆளுக்கு ஒருத்தரா சீக்கிரம் தூக்கிட்டு போறோம், புரியுதா?